மாம் 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 நான் சொல்றத கேளுங்க மாம். நீங்க காசுக்காக சம்பந்தத்தையே கெடுத்துட்டீங்க மாம். ப்ளீஸ் டாட் டாட் நீங்களாவது மாமுக்கு புரிய வைங்க. புரிஞ்சுக்க வேண்டியது நீதான். ஆனா டாட் நான் என்ன பண்ண முடியும் மாம்? ஒருவேளை நீ ஒரு செகண்டாவது இங்க இருந்தனா அப்புறம் நான் உன்னோட உறவையும் அறுத்துப்பேன். புரிஞ்சுதா? ஸ்மைலி, சித்தி, சரி அழாத. நான் உங்ககிட்ட சொன்னல, எல்லார்கிட்டயும் சொன்னேன், அவ இங்க காசுக்காக தான் வந்திருக்கான்னு சொன்னேன். பாத்தீங்களா, பணத்துக்காக நம்ம ஸ்மைலியோட லைஃபையே கெடுத்துட்டா. இந்திரா, நீ கொஞ்சம் பொறுமையா யோசி. நீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்க மட்டும்தான் காரணம். மாப்பிள்ளையோட அம்மா அப்பா கொஞ்சம் பேராசை பிடிச்சவங்கிறத ஒத்துக்கிறேன். அவங்க முகத்துல ஒரு 2 லட்சத்தை தூக்கி அடிக்க வேண்டியதுன்னு என்ன ஆயிட போகுது? நம்ம ஸ்மைலிக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் நடக்கும். அவ குழந்தைக்கு அப்பாவோட பேர் கிடைக்கும். ஆனா இல்லையே, கண்டிப்பா இல்ல. அவ பணத்துக்காக இப்படிதானே பண்ணுவா. அப்புறம் ரிஷி, நீ அவளை ரொம்ப காதலிக்கிறல்ல, இப்போ பணத்துக்காக பாவம் நம்மளோட ஸ்மைலி அவளோட காதலியே இழந்துட்டான். ஆனா நீ என்ன பண்ண? ஒண்ணும் பண்ணல. இங்க பாரு, நீ அனுஜாக்கு புருஷன் மட்டும் கிடையாது. இங்க இருக்கிற அத்தனை பேருக்காகவும் உனக்கு சில பொறுப்புகள் இருக்கு. இங்க பாரு, நீ அனுஜாவை கண்ட்ரோல் பண்ணிதான் ஆகணும். இல்லன்னா அவ உன்னை ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவா. ஆமா, அப்படி எதுவும் ஆகாதுமா. நான் இப்போ போயிட்டு அனுஜா கிட்ட பேசுறேன். வேணா ரிஷி, இது எனக்கும் என் பொண்ணுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். அனுஜா கிட்ட நான் பேசுறேன். இந்த முறை எனக்கும் அனுஜாவுக்கும் நடுவுல யாரும் வரக்கூடாது. ரிஷினா, நான் போறேன். நீங்க இங்கே இருங்க. உனக்கு தெரியும்ல, நான் வேணும்னே எதுவும் செய்யலன்னு. அது ஸ்மைலி. எனக்கு தெரியும் சித்தி, நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க என்ன ரொம்ப தப்பா பேசிட்டு இருந்தாங்க, என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. தேங்க்யூ. என்ன தப்பா நினைக்காததுக்கு தேங்க்யூ வெரி மச். சித்தி, நான் உங்களை எப்படி தப்பா நினைக்க முடியும்? நீங்க ஒருத்தர் மட்டும்தான் எனக்குன்னு துணையா இருக்கீங்க. அப்புறம் இன்னைக்கு கூட நீங்க தான் எனக்கு துணையா நின்னீங்க. நீங்க பாத்தீங்கல்ல சித்தி, ரோஹித்தோட பேரண்ட்ஸ் என்ன எவ்வளவு தப்பா பேசினாங்க. அப்புறம் அது எல்லாத்தையும் கேட்டு நம்ம ஃபேமிலில இருந்தவங்க சும்மா இருந்தாங்க சித்தி. யாரும் எனக்காக பேசல. மாமும் டாட் கூட பேசல. அவங்களுக்கு கூட தப்பு என் மேலதானே தோணுது. நான் ஒத்துக்கிறேன். நடந்த எல்லா விஷயத்திலுமே உன்னோட தப்பு தான் இருக்கு. ஓகே, அதுல உன்னோட தப்பும் இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு நீ தப்பு பண்ணிருக்கியோ அதே அளவுக்கு அந்த ரோஹித்தும் தப்பு பண்ணிருக்கான். உண்மையாவே உங்க 2 பேரையும் நான் இன்னைக்கு சேர்த்து வச்சிருப்பேன். ஆனா அவங்க எவ்வளவு சுயநலவாதியா இருக்காங்கன்னா, வெறும் காசை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க. காசு 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 தான். இல்ல சித்தி, ஒருவேளை இன்னைக்கு நீங்க அவங்களுக்கு கேஷ் கொடுத்திருந்தாலும் நாளைக்கு அவங்க கேஷ் டிமாண்ட் பண்ணிருப்பாங்க. வாழ்க்கை முழுக்க காசுக்காக என்னை இன்சல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சித்தி, என்னால என்னைக்கும் அங்க சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால நீங்க செஞ்சது, நீங்க பேசினது எல்லாமே சரிதான். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் ரோஹித் கூட எனக்கு துணையா இல்ல சித்தி.
யாருமே இல்லாம நான் எப்படி சித்தி இந்த குழந்தைய வளர்ப்பேன்? நான் என்ன பண்ண போறேன்? நீ தனியா இல்ல, ஓகே? நீ தனியா இல்ல. நாங்க எல்லாரும் உன் கூட துணையா இருக்கோம். நான் உன் கூட துணையா இருக்கேன். அதுவும் பேராசை பிடிச்சவங்க வீட்டுக்கு போறதை விட நீ இங்க இருக்கிறது தான் நல்லது. உன் உலகத்தை இந்த வீட்டுக்குள்ளேயே அமைச்சுக்கோ. ஐ ப்ராமிஸ். உன்னோட குழந்தைய ரொம்ப அன்பா வளர்ப்போம். ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அனுஜா. நான் உன்கிட்ட இங்க சண்டை போடலாம் தான் வந்தேன். ஆனா இந்த விஷயத்துல நீ செஞ்சதுதான் கரெக்ட். நான் எப்பவுமே சும்மா பெருசா சொல்லுவேன், மூஞ்சியை உடைச்சிருவேன். ஆனா இன்னைக்கு மூஞ்சியை உடைக்கிறதுக்கான உண்மையான நேரம் வரும்போது நான் தலை குனிஞ்சு நின்னுட்டு இருந்தேன். இதுக்கு மேலேயும் நீ இப்படி பேசினா அப்புறம் நானே உன் முகரை உடைச்சிருவேன். நீ எந்த அளவுக்கு செஞ்சியோ அந்த அளவுக்கு ரத்த சம்பந்தம் உள்ளவங்க கூட செய்ய மாட்டாங்க. ரத்த சம்பந்தம் தான் நம்மளோடது. ரத்த சம்பந்தம் தான். முதல் விஷயம், நமக்கு எந்த விதமான தப்பும் நடக்காது. அப்புறம் ரெண்டாவது விஷயம், நம்ம தனியா இல்ல சுபா. ஆமாக்கா, நம்ம ஒருத்தருக்காக ஒருத்தர் இருக்கோம். ஹாஸ்பிட்டல்ல எனக்காக சுபா ரத்தம் கொடுத்திருக்கால, அப்போ ரத்த சம்பந்தம் தானே. நான் எவ்வளவு பெரிய ஸ்டூபிட். இன்னைக்கு அனுஜாவா தப்பா நினைச்சிட்டேன். இப்ப போய் நான் சாரி சொன்னா அவ ரொம்ப பந்தா பண்ணிப்பா. இந்திராண்டி அவங்க சண்டை போடுறாங்கல்ல? இல்ல, கட்டி அணைச்சுக்கிறாங்க. அது எப்படி நடக்கும்? ஸ்மைலியோட சம்பந்தம் கெட்டு போச்சு. அந்த கோபத்துல சுபா உள்ள போய் அங்க. ஆமா, அவ உள்ள போய் அனுஜாக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. என்ன? அந்த அனுஜா வீட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் என்ன மாய மந்திரம் பண்ணாலோ தெரியவே இல்ல. எல்லாரும் அவ பேச்சுக்கு ஆடிட்டு இருக்காங்க. யாரையுமே நம்ப முடியல. நீ இருக்க பாரு, உன்னாலையும் எதுவுமே முடியல. எக்ஸ்கியூஸ் மீ, ரிஷி என்னைக்காவது உன்னை திரும்பி பாத்திருக்கானா? இல்ல. அனுஜாக்கு முன்னாடி நீ ஒண்ணுமே கிடையாது. இங்க பாரு, டைமை வேஸ்ட் பண்ணாத, தள்ளி போ. ஆண்டி, இந்த வாட்டி நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், நான் ஒன்னும் சாதாரண ஆள் இல்லைன்னு. அப்படியா? நீ என்ன பண்ணுவ? அனுஜாக்கு முன்னாடி நீ இவ்வளவு கூட வர மாட்டேன். அவ உன்னை தள்ளி விட்டானா நீ அப்படியே குப்புற போய் விழுந்துருவ. புரிஞ்சுக்கோ. குப்புற விழ போறது நான் இல்ல, அந்த அனுஜா தான். யூ ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். என்னாச்சு? உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு? காதல்.
நீ ரோஹித்தோட அம்மா அப்பா கிட்ட என்ன சொன்னி எல்லாத்தையும் நான் கேட்டேன். ஒரு பொண்ணு பையனோட உறவு காதல் உறவா இருக்கணும், அது வாழ்க்கை பூராம இருக்கணும், அப்பதான் உறவு நிலைச்சிருக்கும்னு சொன்ன. இப்ப நீ எங்க குடும்பத்தோட எந்த அளவுக்கு இணைஞ்சிருக்குன்னு எனக்கு புரியுதா? அவங்க மேல எவ்வளவு கேரிங், ஸ்மைலி மேல கேர், சுபா மேல அன்பு, என் மேல இவ்வளவு காதல். இங்க பாரு, மனசுல இருக்கிறத சொல்லிடு, காதல எனக்கு மறைக்க முடியாதா? அப்படின்னா விஷயம் இவ்வளவு தூரம் வந்துருச்சா? நீ டைரக்டா என்கிட்ட சொல்லிடுன்னு சொல்ற? சேலஞ்ச் என்னாச்சு? சேலஞ்ச் மனசு தோத்ததுக்கு அப்புறம் எதுக்கு சேலஞ்சலாம்? இட்ஸ் ஓகே, நீயே சொல்லிட. என்ன சொல்லணும்? என்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. கேளு. சரி, அதெல்லாம் விட இத சொல்லு, என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்க? கம் டு த பாயிண்ட். ஜோக்கர் மாதிரி தெரியுது. நீ ஜோக்கர்? ஒரு நாள் இந்த ஜோக்கர் உன்னை ஐ லவ் யூன்னு சொல்ல வைப்பா. பார்த்துக்கிட்டே இரு. तेरे दिल में क्या है तू बता चैन मेरा ऐसे ना चुराए அனுஜா எங்க போயிட்டா? கேளுங்க கேளுங்க கேளுங்க, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் எல்லாரும் கேளுங்க. மனோ, நீயும் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. பாருங்க, பங்கடா டான்ஸ் வழக்கம் போல நடக்க தான் போகுது. ஆனா இந்த தடவை போட்டி ரொம்ப கடுமையா இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி இதை யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க. இங்க பாருங்க, இந்த பவுல்ல எல்லாரோட பேரையும் எழுதி போட்டிருக்கோம். இப்ப இதுல இருந்து செலக்ட் பண்ற 2 பேருக்குள்ளதான் போட்டியே நடக்க போகுது. இது புது வருஷத்தோட நன்னாள். இன்னைக்கு யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்க வருஷம் பூரா ஜெயிச்சுக்கிட்டே இருக்க போறாங்க. அப்போ போட்டியை ஆரம்பிச்சிடலாமா? போட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் நல்லா ஆடி பாடி கொண்டாடுங்க.
இப்ப நான் இதுல இருந்து ஒரு சீட் எடுக்க போறேன். இதுல வந்திருக்கிற பேரு அனுஜா ரிஷி. இந்த ரெண்டாவது சீட்ல அனுஜாவோட போட்டி போடவங்க யாருன்னு சொல்ல போறேன். அவங்க பேரு அப்படி நீ என்ன பண்ணுவ? போட்டி. அனுஜாவன்னா போட்டியில சேலஞ்ச் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் டான்சிங்ல எக்ஸ்பர்ட். நான் ஆடுற ஆட்டத்துக்கு அனுஜா குப்புற போய் விழுவா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு பாரு. உத்தரா அனுஜாவை ஒரு வழி பண்ண போறா. அவளை குப்புற விழ வைக்க போறா. அத்தை, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அனுஜா கீழே விழுந்ததும் நான் எப்படி கை தட்டுறேன்னு. ஐ விஷ் அந்த அனுஜா நல்லா கீழே விழணும். ஒரு தடவையாவது அவள் விழறத நான் பார்க்கணும். பொம்பளைங்களுக்கு மத்தியில நீ எங்க போயிட்டு இருக்க? பாட்டி, பெண்களுக்கு மத்தியில அப்படின்னா பாட்டி இது கண்டிப்பா அம்மாவோட அதுக்கப்புறம் அந்த நேத்ராவோட பிளானா தான் இருக்கணும். அவங்க அனுஜாவை கீழே விழ வைக்க பாக்குறாங்க பாட்டி. உங்க அம்மா இருக்காளே, அவ புல்டவுசரா இருந்திருக்கணும். எல்லாரையும் கீழே தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பா. இப்ப நீ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க. அவளை கீழே விழ விடாம காப்பாத்திரு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த ரிஷி அனுஜாக்கு பின்னாடி எதுக்கு குரங்கு மாதிரி சுத்திட்டு இருக்கான்? அத்தை, நீங்க அனுஜாவை மட்டும் பாருங்க, அவ எப்படி கீழே விழறான்னு. எப்ப விழ போற? பிடிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். விழு விழு அனுஜா, கீழே விழு. மல்லி, என் அனுஜாவை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ இந்த ஊர் பொண்ணு. உன்ன மாதிரி ஆங்கில கிழவிய காத்துல பறக்க விட்டுருவா. நான் இது வரைக்கும் இந்த விளையாட்டை எவ்வளவோ தடவை விளையாடி இருக்கேன். ஆனா இது வரைக்கும் செய்யாத ஒண்ண இப்போ செய்ய போறேன். நீ என்கிட்டே மோதுறல, இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு.